சென்னை உட்பட 19 மாவட்டங்களில் 2 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இந்திரதனுஷ் தடுப்பு ஊசி போடும் முகாமை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். காசநோய், நிமோனியா, மூளை காய்ச்சல் ஆகிய நோய்கள் வராமல் தடுப்பதற்காக இந்திரதனுஷ் தடுப்பூசி முகாமிற்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று தொடங்கும் இந்திரதனுஷ் தடுப்பூசி முகாம் வரும் 14ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் தடுப்பூசிகள் போடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து மற்றும் தடுப்பூசி போட்டு அமைச்சர் விஜயபாஸ்கர் முகாமை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பின்னர் பேசிய பொது சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைசாமி, டெங்கு காய்ச்சல் பாதிப்பை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், நிலவேம்பு கஷாயம் போன்ற மருந்துகள் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் மட்டுமில்லாத அனைத்து வகையான காய்ச்சல்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அனைத்து வகையான தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள வடிவீஸ்வரத்தில் உள்ள அரசு குழந்தைகள் நல மையத்தில் இந்திரதனுஷ் தடுப்பூசி சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் சஜ்ஜன் சிங் சௌஹான் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் நாஞ்சல் முருகேசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர்.